அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 30 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு 24,094ல் வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு 70 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 24,100ல் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கிரியேட் பண்ணணும். நம்ம ஓப்பனுக்கு மேலேயா ஓப்பனுக்கு கீழேயான்னு பார்க்கணும். அது இல்லாமல் இப்போ ஓப்பனுக்கு கீழே வராங்க அப்படின்னா எதெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா எஸ்டர்டே லோ அண்ட் நம்மளுடைய S1 இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 24,000 கால் அண்ட் புட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அந்த ஹைக்கு மேலே இப்போ 24,000 காலோட புட்டோட ஹைக்கு மேலே கால் லோ வைக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு இவங்க ஹை பிரேக் பண்ணுறாங்க, நியூ ஹை போடுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த ரெண்டு ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 24,000மும் இந்த 24,050 நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா புட் செல்லர் வந்து பயப்படக்கூடிய இடம் வந்து எஸ்டர்டே லோ. அப்போ புட் செல்லர் வந்து பயந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு செல்லிங் ப்ரெஷருக்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதை வச்சும் வருவாங்க அப்படின்னா நம்மளுக்கு S1 அண்ட் S2 23,822 வச்சும் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இந்த இடத்துல வந்தோட்டி நீங்கள் டிசைட் பண்ணணும். ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்ளை பண்ணணும். அது இல்லாமல் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி, இந்த லோவை பிரேக் பண்ணுறப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இந்த இடத்துக்குலாம் வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பெரி இருக்குது. சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎம் ஏடிஎம் ஓடிஎம் வந்து 0 பண்ணிடுவாங்க. ஐடிஎம்க்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கும். அப்போ அந்த ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாதிரி திருப்பி ஐடிஎம் ஆகிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எக்ஜஸ்ட் நிஃப்டி காமிச்சிட்ருக்காங்க. இங்கேருந்து நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா எது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா இந்த S1 77,029 எஸ்டர்டேலோ 77,130 நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 76,889ங்கிறது நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இல்லை இந்த இதை வந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா புட் செல்லர் பயப்படக்கூடிய இடம் வந்து இந்த 76,889. அப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு திருப்பி இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடம்லாம் கிடச்சிதுன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அது இல்லாமல் 0 to 0 இருக்குது, பார்த்து ப்ளே பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, பொறுமையாக ப்ளே பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த ஹையை பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். இந்த லோவை பிரேக் பண்ணுறப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். அப்போ லோ டு ஹை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? ஹை டு லோ வந்து 1 டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் 1000 பாயிண்ட்டுக்கு மேலே போது நம்மளுக்கு 500 பாயிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் உங்களாலையும் எடுக்க முடியும். இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 ஹவர் சார்ட்டுக்கு போகலாம். இப்போ 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வர மாதிரி தான் நம்மளுக்கு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் எதெல்லாம் சப்போர்ட்டாக எடுக்கும் அப்படின்னா இந்த ஏரியா இதோட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 76,940. இல்லை இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறாங்களான்னு பார்க்கணும். இங்கே போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வர்றாங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். எந்த ஏரியா அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 77,000ங்கிறது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமாக இருக்கும். அப்போ 77,000லேருந்து தான் மார்க்கெட் மேலே போகுதா கீழே வராங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸாக்ட் வேல்யூ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து தீர்மானிக்கிறது வந்து 77,000.
அந்த 77,000 கால் இன்புட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா ஒன்று இதில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போவாங்க, இல்லை இதுக்கு கீழே வராங்க அப்படின்னா இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் போயிட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ எதை வச்சு வருவாங்கன்னா நம்ம 76,500 இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த 1 ஹவர் சார்ட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். மார்க்கெட் கீழே வராங்க அப்படின்னா இங்கே ஒரு சப்போர்ட் 24,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இல்லை 24,000க்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த 23,950லேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திருப்பி கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு ரொம்ப குருசியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி வராங்களா, இல்லை கீழேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறாங்களா, இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணுங்கள், அந்த இடத்துக்கு வரப்போ வெயிட் பண்ணிவிட்டு அதோட காலன் புட்டை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அது இல்லாமல் இன்னைக்கு நம்மளுக்கு 0 to 0 இருக்கிறதுனால இந்த ஐவி பார்ப்போம். ஐவி வந்து யார் சைடு அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடு வந்து ஒரு 16ம் புட் சைடு வந்து ஒரு 20 இருக்கிறாங்க. இப்போ இதை லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும். 20 ரெண்டு பேருமே ஒரு 20 17 இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் ரெண்டு சைடுமே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை ஒன் சைடு அதிகமாக இருக்குது ஒன் சைடு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சைடு ட்ரெண்டிங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.